ஃபஸ்ட்டு டைம் என்னோட நான் நடிக்கிற படத்துக்கு ஃபஸ்ட் லுக்குக்கு இப்படி ஒரு மேடை, இப்படி ஒரு நிகழ்ச்சி. தாசமகான் டீமுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதை இன்னைக்கு நடத்துனதுக்கு. ஸோ ஃபஸ்ட் லுக்குக்கே எதுக்கு ப்ரெஸ் மீட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ளேயே ஓடிச்சு. பட் என்னென்னா, இந்த டைட்டிலை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். அது உங்கள் முன்னாடி இந்த ப்ரோமோ வந்து ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் போட்டு காமிக்கணும் அப்படின்றது தான் இன்டென்ஷனாக இருந்தது, டைரக்டர் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ தாஷமகான் நிறைய பேர் அந்த ஏரியா பற்றி கேள்விப்பட்டிருப்போம், எங்கேயோ காதில் கேட்டிருப்போம். நானும் சென்னையில் பிறந்து வளர்ந்த பையன் தான், கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதோடைய உலகத்தை நான் பார்த்தது கிடையாது. அஃப்கோர்ஸ் டைரக்டர் வந்து அங்கேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு ஏரியா. ஸோ அவர் மூலமாக தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாருமே இங்கே நம்ம எல்லோரும் நான்வெஜ் சாப்பிடுவோம், பட் அது எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியாது. தாஷமகான் பற்றி முக்கியமாக ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு மீட் கேபிட்டல். அங்கேருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சரி நிறைய இடங்களுக்கு வந்து மீட் சப்ளை ஆகக்கூடிய ஒரு இடம் தாஷமகான். ஸோ இதுதான் வந்து அந்த ஏரியாக்கான ஒரு முக்கியமான அடையாளம். அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதுக்கப்புறம் என்னோட கேரக்டரை பற்றி நான் சொல்லணும். டைரக்டர் சொன்ன மாதிரி நான் ஒரு ரேப்பராக ப்ளே பண்ணுறேன். ஸோ ரேப் கல்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் 90s லைக் சின்ன வயசில் இருக்கும்போது எமினம்லேருந்து ஆரம்பிச்சு 50 சென்ட்லேருந்து ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ரஹ்மான் சார் வந்து பிளாஸே அவருடைய இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே கூட இருந்திருக்கு, பட் எனக்கு அதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ப்ரோ அவர் வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணார். அண்ட் அங்கேருந்து அப்படியே சொல்லிகிட்டே வரலாம். அதுக்கு முன்னாடி நான் இவங்களை விட்டுட்டேன், யோகி பி அண்ணனும் அவருடைய குழுவினர் நம்ம நிறைய கேட்டு என்ஜாய் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னாக்கா, இப்போ இண்டி மியூசிக் ரேப் கல்ச்சர் வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கு. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு அறிவாக இருக்கட்டும், அசல் கோலாராக இருக்கட்டும், பால் டப்பா அவங்களா இருக்கட்டும், இன்னைக்கு உலகம் முழுக்க போய் ஷோஸ் பண்ணுறாங்க, கலக்கிறாங்க. அது மூலமாக ஒரு பெரிய புரட்சியே பண்ணுறாங்க, அவங்களோட வரிகள் மூலமாக, அவங்களோட மியூசிக் மூலமாக. ஸோ இது எல்லாம் வந்து இந்த கதையை பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு. அண்ட் எனக்கு பர்சனலாக இங்கே இருக்கக்கூடிய நம்ம டீம், மை பாய்ஸ் இங்கேயும் இருக்காங்க, அங்கேயும் இருக்கீங்க, நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். அவங்க கூட கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 days ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம். அந்த பாடி லாங்குவேஜ், அந்த அவங்க பேசுகிற ஸ்டைல், அவங்க ரேப் பண்ணுற ஸ்டைல், அவங்களுடைய அந்த கை அந்த மாதிரி மூமெண்ட்ஸ், கால் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த கேரக்டருக்குள்ளே இறங்கி அந்த படத்துக்கு போகணும். அப்படின்றதுனால டைரக்டர் நாங்கள் எல்லாருமே வி டிட் ஒர்க் ஷாப். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மை டியர் ரேப்பர்ஸ், மை பாய்ஸ், மை டீம், மை கேங், மை அட்டி, தேங்க்யூ, லவ் யூ. ஸோ என்னன்னா, அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு வந்து பரிச்சயமான ஒரு ரேப்பரையோ இல்லை அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். பட் இந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்காங்க. ஸோ இந்த டேலண்ட்ஸை முன்னாடி கொண்டு வரணும், அடையாளப்படுத்தணும்னு நினச்சி இவங்க எல்லாரையும் இந்த படத்து மூலமாக நீங்கள் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கும் இந்த மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து ப்ரிடாமினெட்லி நிறைய சாங்ஸ் இருக்குது, அந்த ரேப் பேட்டெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்குது. நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆல்பமாக இருக்கும். அண்ட் பிரிட்டோ அவரை வந்து லேஸில் இட போட்டுறாதீங்க. நிச்சயமாக இந்த ஆல்பம் வந்து தரமான ஒரு ஆல்பமாக இருக்கும். நாட் ஜஸ்ட் ரேப் சாங்ஸ், பட் ஒரு ஃபோக் சாங் இருக்குது, ஒரு மெலடி இருக்குது. ஸோ இட் பி அ கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜான ஒரு ஆல்பமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ பிரதர். அண்ட் அதுக்கு அடையாளமாக நீங்கள் இன்னைக்கு இங்கே பார்த்த அந்த தீம் சாங், ஃபயர் சாங், ஸோ அது ஒரு சின்ன ஒரு சாம்பிள். ஸோ அண்ட் என்னுடைய மற்ற டீம் மெம்பர்ஸ், டைரக்டர் வினீத், அவர் முதல்ல சொன்ன மாதிரி இவர் எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா இந்த படத்தில் எல்லாத்தையுமே தாண்டி ரேப் கல்ச்சர், ஒரு ரேப் ஆஸ்பைரிங்கான ஒரு ரேப்பருடைய கதை, எல்லாத்தையும் தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்குது, நிறைய லேயர்ஸ் இருக்குன்னு எடிட்டர் சொன்ன மாதிரி வேற ஒரு விஷயம் இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பட்டுச்சு. அது மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஜென்யூனாக நினச்சேன். ஸோ அதுதான் முதல் காரணம். அண்ட்
அது மட்டும் இல்லாமல் நான் கேட்டேன், இதுக்கு நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வேறு யார்ட்டையாவது கேட்டிங்களா, எனக்கு இது சூட்டபிளாக இருக்குமா, யார்ட்டையாவது சொன்னீங்களா, யார்ட்டையாவது சஜஷன் கேட்டிங்களா, இல்லை எல்லாருமே கொஞ்சம் சந்தேகமாக தான் சொன்னாங்க அப்படின்னு. சந்தேகமாக சொன்னாங்களா, சரி அப்போ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மற்றவங்க வந்து சில நேரத்தில் வந்து இவரால் பண்ண முடியுமா, இதெல்லாம் வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு இன்னும் அது ஸ்ட்ராங்காக இல்லை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டராக இருந்தது. அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன் தான் நான் சொல்லணும். பட் எஸ், ஐ திங்க் வி ஹவ் டன் ஜஸ்டிஸ் நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் கூடிய சீக்கிரம் சாங்ஸு, ட்ரெய்லர், டீசர்லாம் வரும், அப்போ பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறோம். அண்ட் கேமராமேன் கார்த்திக், அவரை பற்றியும் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த உலகத்தை காமிக்கும் போது நிறைய படங்கள் வந்திருக்கு, நார்த் மெட்ராஸ் பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் இந்த பர்டிகுலர் ஏரியா, தாஷம்பக்கானா இருக்கட்டும், அப்புறம் ஆடு தொட்டி, ஏழு கிணறு, இந்த மாதிரி ஏரியாலலாம் ஷூட் பண்ணோம். ஸோ இதை வந்து மாசாவும் காமிக்கணும், கொஞ்சம் கிளாஸாகவும் காமிக்கணும் அப்படின்னு அவங்க உட்காந்து டிசைட் பண்ணி அந்த கலர்ஸ்லேருந்து, போட்டுக்கிற காஸ்டியூம் கலர்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய உழைப்பு போயிருக்கு. கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எடிட்டர் மதன், லப்பர் பந்துக்கு அப்புறம் திருப்பி அவர் கூட இணைந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். எனக்கு தெரியும் நாங்கள் நிறைய ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் அதை வெட்டி தூக்க போகிறீங்கன்றதும் தெரியும். பட் எஸ், படத்துக்கு எது தேவையோ, படத்துக்கு எது ஒர்க் ஆகுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. உங்கள் டீமுக்கும், விநாயகம் எங்கே இருக்காரு, ஓகே, ஸோ விநாயகம் அண்ட் உங்கள் டீமுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் டைரக்ஷன் டீம், கேமராமேன் டீம், அப்புறம் ஆர்டிஸ்ட் அமீர் ப்ரோ. அவர் சொன்ன மாதிரி அவர் நடிகராக தான் அந்த படத்துக்குள்ளே வந்தார். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு சாங்கோடைய கோரியோகிராஃபி அவர் பண்ணார். நிச்சயமாக ஹீ இஸ் கோயிங் டு என்ன சொல்கிறேன், அடுத்த கட்டத்துக்கு இந்த படத்து மூலமாக கண்டிப்பாக அவர் போவார்னு நம்புகிறேன். ஆஸ் அன் ஆக்டராகவும் சரி, ஒரு கோரியோகிராஃபராகவும் சரி. அண்ட் மேகா அவங்க, அதுக்கப்புறம் காஸ்டியூம் டிசைனர், முக்கியமாக ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் மாஸ்டர், ரொம்ப பொறுமையாக எனக்கு ரிஹர்சல்ஸ்லாம் கொடுத்து சேஃபாக ஹேண்டில் பண்ணி, இன்னும் நிறைய சீக்வன்சஸ் இருந்தது, ஹெவியான சீக்வன்ஸ் இருந்தது, எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லாம் ஒரு 12 days 15 days கிட்ட ஷூட் பண்ணோம். ஸோ ரொம்ப பொறுமையாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நீங்கள் பார்த்த இந்த ப்ரோமோ கூட பிரகாஷ் மாஸ்டர் தான் ஸ்டண்ட் கொரியோ பண்ணியிருந்தாரு. ஷார்ட்டாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப கிறிஸ்பாக அழகாக இப்படி காமிச்சா நல்லா இருக்கும் ஒரு ஒரு ஆக்டரை, ஒரு ஹீரோவா அப்படின்னு அவருக்கு அந்த அந்த ஒரு விஷன் இருந்ததுனால தான் உண்மையாகவே இந்த அளவுக்கு இந்த ப்ரோமோவும் சரி, படத்தில் இருக்கிற ஸ்டன்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். அப்புறம் கோரியோகிராஃபர்ஸ் அண்ட் நிறைய பேரை பற்றி சொல்லணும், பட் அடுத்தடுத்த மேடைகளில் மற்றவங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமாக சத்யராஜ் சார், சுனில் சார், இவங்களை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். அண்ட் அவங்களுடைய கேரக்டர் ரிவீல் வீடியோ எல்லாமே அடுத்து வரதுக்கு இருக்குது. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். சத்யராஜ் சார் மாதிரியான ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சுனில் சார் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு பெரிய ஸ்டார், இப்போ கேரக்டரா, ஆர்டிஸ்டா, வில்லனா கலக்கிட்டு இருக்காரு. ஸோ சுனில் சார் கூட நிறைய போர்ஷன்ஸ் இருந்தது எனக்கு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ அடுத்தடுத்த கான்டென்ட் கண்டிப்பாக சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம், சாங்ஸ். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ப்ரீத்தி, அவங்க இன்னைக்கு வர முடியல, ஐ திங்க் ஷி ஸ்டக் இன் ஷூட் ஏதோ படத்துக்கு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ணதுலையும், அவங்க இந்த படத்துக்குள்ளே வந்ததுலையும் ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப நன்றி எல்லாருக்கும். தேங்க்யூ ஃபார் கம்மிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தையும் நீங்கள் எல்லாரையும் சப்போர்ட் பண்ணி இதை ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் அழகாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அஃப்கோர்ஸ் ஹமாம் எக்ஸெட்ரா நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பட் அதையும் தாண்டி ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் வினீத் ஃபார் கிவிங் மீ திஸ் சச் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் இன் திஸ் ஃபில்ம். அதை பற்றி சொல்லலாமான்னு தெரியல, பட் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர். அண்ட் இன்னொரு விஷயம் நான் டெஃபினட்டாக சொல்ல விரும்புகிற விஷயம் வந்து டிரெக்ஷன் டீம், கேமரா டீம், த காஸ்டியூம்ஸ், ஸ்டண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பயங்கர சிங்கில் வேலை பண்ணாங்க. அண்ட் இது நான் அவங்ககிட்டயும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஐ வாண்ட் டு சே இட் இன் பப்ளிக் as well. I think again the direction team was fantastic. I want to give you a round of applause. Nama DOP Karthik sir and his team and everybody. And
we have veterans in this. You know, the scenes வந்து with Satyaraj sir and Sunil sir from Telugu. So ரொம்ப ரொம்ப comfortable இருந்துச்சு. Thank you again Vineet for this opportunity. And I didn't have the opportunity to work with the pretty Preeti Mukundan. But yes, I had some shots with Harish and Amir, and it was wonderful working with both of you and with the entire cast and crew. Once again, thank you all for coming. Chowki Street, Kasi made it breeze. I'm walking the wall, watch out with the baby yellow freeze. And the baby kita nanu sona abitaka dinga please. Uru fulla ya mela dan kan. Hey, body mummy, kya kisa? Ana car illa. Car illa. Illa randi skills. Ana bills illa. Matta kaiga ella betting podu. Atti illa. Mame inna solli area. Safe illa. Ana atti kichi. மாட்டை கிச்சு ஏரியா உள்ள ஆட்டு எடுத்துக்கிடுவேன் நான் இப்போ சீனு நான் தாச மகானாவே actually with the gun get a treat பண்ணு like ticking bomb in your hand நான் டீசென்ட்டா சொல்லும்போது drop your weapon பின்னாடி decode பண்ண பிறகு y'all gonna run தற்கொலை ரொம்ப நாளா இருக்கிற மலையை கட்டி கயிறு ஆனா இது வர கைக்கு வந்ததெல்லாம் பல கோட்சியா கட்டி பட்டு ஆச்சு ரிட்டையர் எம்மாமே கால 101 பிட்டு மேல ஃபயர் கில்லாடி ஈஸ்ட் கோஸ்ட்ல செதறு ஒரு மமரஞ்சு யூஸ்ல பதறு மரணம் மார்ச்சி மாப்புல ஃபயர் மாமா ஃபீலிங் லைக் ஃபயர் கில்லாடி ஈஸ்ட் கோஸ்ட்ல செதறு ஒரு மமரஞ்சு யூஸ்ல பதறு மார்ச்சி மாப்புல ஃபயர் மாமா ஃபீலிங் லைக் ஃபஸ்ட்டு ப்ரமோ லான்ச் யாரை வச்சு பண்ணலாம், யாரை கூப்பிடலாம் அப்படின்னு நிறைய டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. இவரை கூப்பிடலாம், அதான் அவங்களுக்கு அவரை தெரியுமே, அவரை கூப்பிடலாமே, இவர் தான் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சு, அவரை கூப்பிடலாமே அப்படின்ட்டு நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டே இருந்துச்சு. சரி இதெல்லாம் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை அவங்களோட ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, இவர் வந்தாருன்னா இவரோட ஃபேன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, படத்துக்கு ஒன்று கொஞ்சம் நிறைய ட்ராக்ஷன் கிடைக்கும் அப்படிலாம் பேசிட்டே இருக்கும்போது, சரி ஒரு படத்துக்கான தேவையான அங்கீகாரமோ அது போய் சேர வேண்டிய இடத்தையோ கொடுக்கறது பத்திரிக்கை நண்பர்கள் நீங்களும், ப்ரெஸ் மீடியா ஆகிய நீங்களும். ஸோ உங்கள் முன்னாடியே இந்த டைட்டில் ப்ரோமோவை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ண அந்த செகண்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் ஃபுல் டீமுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு மேடை ஆக்சுவலாக சினிமாவில். நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருந்தாலும் இதை நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறுறது. இந்த ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கு கொடுக்கல. ஸோ ஏன் கொடுக்கலன்றதை யோசிக்கிறதை விட்டுட்டு நான் இந்த ஸ்டேஜை உருவாக்கணும்னு நினச்சேன். நிறைய பேருக்கு நிறைய பேரை மேலே ஏற்றி விட்டு அழகு பார்க்கணும்னு நினச்சேன். இந்த படத்தில் கிட்டத்தட்ட 137 துணை நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் 8 புது ராப்பர்ஸை நாங்கள் இந்த படத்து மூலமாக நாங்கள் அறிமுகப்படுத்தலை, அடையாளப்படுத்தியிருக்கோம். எல்லாரும் சொல்லிட்டாங்க இதில் ஒரு ரேப்பராக நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கண்டென்ட்டு. ஒரு ரேப்பராக இருக்கிற ஒரு பையனோட லைஃப்பை பற்றின ஒரு விஷயந்தான் இந்த படம். தாஷா மக்கான் அப்படின்றது நான் வளர்ந்த ஏரியா, எனக்கு பரிச்சயமான ஏரியா. நிறைய பேர் சென்னையை பற்றி படம் எடுக்கிறாங்க. ஸோ நான் இங்கே சென்னையில் வளர்ந்த ஒரு பையன். ஸோ நான் இந்த சென்னையை எப்படி காட்டணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி காட்டணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன். இந்த படத்தில் சென்னையோட ஒரு கலர் கண்டிப்பாக தெரியும். சென்னைன்றது வெறும் வைலன்ஸ் இது மட்டும் கிடையாது, அது ஒரு கலைக்கூடம். அங்கே வந்து ஏகப்பட்ட கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க, ஏகப்பட்ட முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்திருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இந்த சினிமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, சொசைட்டி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த சென்னையில் நார்த் மெட்ராஸில் நடந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் நார்த் மெட்ராஸ்ன்றது ஒரு சென்னையோட பிரேசில், அந்த மாதிரி தான் இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் திஸ். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு
இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்த எல்லா பத்திரிகையாளர்களுக்கும், எல்லா ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா, ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஐடியா சொன்னோடனே ஹரிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டாரு. நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், நிஜமாக பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக பண்ண வேணாம் அவர். அந்த ஒரு மூமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சது இது. ஸோ எனக்கு ஆக்சுவலாக சர்ப்ரைசிங்காக இருந்தது, என்னது இவர் ஓகேன்ட்டாரா அப்படின்ட்டு. அது ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பயந்த ஒரு சப்ஜெக்ட் இது. எடுத்து பண்ணோம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பயந்த ஒரு சப்ஜெக்ட் இது. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் இதை பண்ணலாம் அப்படின்னாரு. அங்கேயே அவர் ஹீரோவாக நின்றுட்டார் எனக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஹரிஷ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நிஜமாவே ஒரு ஹீரோ தான். இந்த படத்தில் எனக்கு ஒரு உங்களை ப்ரோன்னு கூப்பிடுவேன், பட் சீரியஸ்லி நீங்கள் எனக்கு ஒரு ப்ரோ தான் ஃபார் ஆல் மை லைஃப். ஸோ ஹீரோ ஹரிஷ் அவர் அது உள்ளே வந்ததுலேருந்து திங்ஸ் ஸ்டார்டட் ஃபெல்லிங் இன்டு பிளேஸ். எல்லாமே ஒரு விஷயமா நடந்தது. அண்ட் மியூசிக் பற்றி முக்கியமாக சொல்லணும். படம் வந்து ஒரு மியூசிக் ஓரியன்ட் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ மியூசிக்கல் சப்ஜெக்ட், பட் மியூசிக் ஒரு ப்ரொடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். ஒரு ரேப்பரை பற்றி அப்படின்றதுனால கிட்டத்தட்ட 7-8 மாதம் அதுக்காக நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டியது இருந்தது. அந்த விஷயங்களை பற்றி பார்க்கணுது. பிரிட்டோ மைக்கிலும் நானும் கிட்டத்தட்ட இதுக்காக 1 வருஷம் வேலை பார்த்தோம். ஒரு படத்தில் ஒரு ரேப் சாங் வருமான்ற காலம் போய் இப்போது ஒரு பாட்டாச்சும் இருக்கா உங்கள் படத்தில் ரேப் அப்படின்னு கேட்குற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த ரேப் கல்ச்சர் மேலும் வளரும், இன்னும் ஹெல்த்தியாக வளரும் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 8 ரேப்பர்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இவங்க சினிமாவில் கண்டிப்பாக ஒரு வேவ் ஆஃப் ரேப்பிங்கை கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த படத்தில் வேலை பார்த்த ஒரு டெக்னீஷியனும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம், எவ்வளோ அச்சாலும் தாங்குறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் லிங்கேஷன், சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சொல்கிறதுக்கு. லிங்கேஷ், கோ டைரக்டர் ரஞ்சித், அசோசியேட் பாலாஜி, பிரேம், பிரவீன், சஞ்சன், பிரசாந்த், ஆமாம் பரத், ஒருத்தருக்கும் என்னோட நன்றி. கேமரா டிபார்ட்மெண்ட் என்னோட நண்பன் கார்த்திக் அசோகன் எனக்கு வரல. அவரை நான் எப்பவுமே ஹெவி சாம்பியன் தான் சொல்லுவேன். ஸோ கார்த்திக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கார்த்திகோட அசோசியேட் தர்மா இருக்கிறாரு, த செகண்ட் யூனிட் கேமராமேன். தேங்க்யூ ஸோ மச் தர்மா. அண்டு காஸ்டியூம் ஆகட்டும் சரி, ரித்தேஷ் நல்ல சரியான ஒர்க் பண்ணீங்க. அந்த புது உலகத்தை காட்டினதுக்கு நன்றி. அப்பு ஆர்ட் டைரக்டர். ஸோ அந்த வேர்ல்டோட ஒரு ஸ்கேலிங்கை அது எவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ண முடியுமோ, அந்த கேன்வஸை எவ்வளோ பெருசாக்க முடியுமோ பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. மேகாராஜன் தேங்க்யூ ஸோ மச். பிரிட்டோ என் மச்சான் தேங்க்யூ. அமீர் வந்து ஆக்சுவலாக அமீர் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து ஒரு சர்ப்ரைஸ். ஆக்சுவலாக வேறு ஒரு ஆக்டருக்காக தேடும் போது வந்து ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தான் எங்களுக்கு. இவரை பார்க்கலாமா சார், அவளை பார்க்கலாமா, அவர் பார்க்கலாம், யாரும் அவன் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ப்ராஜெக்ட்டுக்கு இவன் வந்து வேலை பார்க்குறான்னு சொல்லிட்டு சரி நீயே நடி அந்த கேரக்டர் அப்படின்னு சொன்னது அமீர் ஆக்சுவலாக. ஸோ ஈவன் பிஃபோர் அ கேரக்டர் அமீர் வந்து அவரோட மனசுக்காகவே he has to go a long place and சரியான கொரியோகிராஃபர் அமீர். சீரியஸாக ராஜு மாஸ்டர், பாபா மாஸ்டருக்கு ஈக்குவல் ஆன நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கொரியோகிராஃபரில் அமீரும் ஒருத்தர். தேங்க்யூ ஸோ மச் அமீர். அண்ட் ஓம் பிரகாஷ் சார் ஸ்டண்ட்டு. ஸோ எங்களுக்கு ஃபுல் பேக்கப்பாக இருந்து ஏகப்பட்ட ஸ்டண்ட் சீக்வன்சஸ் அது எல்லாத்துலேயுமே அவரோட பங்களிப்பு பெருசாக இருந்தது. நன்றி. மதன் என்னோட எடிட்டர், தைரியமாக சொல்லிப்பேன். நிறைய சண்டை போடுவோம், நிறைய ஆர்கியூ பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் மீறி இந்த படத்தில் அவரோட பர்ஸ்பெக்டிவ் நிறைய விஷயத்தை ஆட் ஆன் பண்ணியிருக்கு. ஸோ படம் ஃபுல்லாக முடிஞ்சது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் ஆர் கோயிங் ஆன். கூடிய சீக்கிரம் திரைக்கு வரும். ஸோ இந்த படத்தில் வினீத் வரப்பிரசாத்ன்றவர் இந்த தாசம்மா கானில் கண்டிப்பாக டைரக்டராக ப்ரொடியூசராக கண்டிப்பாக ஜெயிக்கிற. அதை தாண்டி இதில் வேலை செஞ்ச ஒரு டெக்னீஷியன், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட், ஒவ்வொரு கலைஞர் எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வரப்பிரசாதம். நன்றி.